இன்றைக்கி நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ரொம்ப நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் போடலை. வீட்லேயே செய்கிற மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரி சிம்பிளாக பண்ண போகிறேன். இதுவுமே ஆல்மோஸ்ட் நான் 2-3 வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பட் பார்த்து கற்றுக்கிட்டதை என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன். நான் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லலை. ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்னென்ன பொருள் போடுறேன்றதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 300 கிராம்ஸ் தான் இருக்கும். அது வந்துட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு இப்போ வேக வைக்க போகிறேன். இந்த குக்கர் ஆடிங் பண்ணுறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு இவ்வளோ வருஷத்தில் இந்த குக்கர் எப்படி யூஸ் பண்ணணுன்றது இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தாக தான் தெரியும். அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் போய் வச்சாச்சு. ஒரு 2 விசில் நல்லா வெந்துடும்ல. வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை பிச்சு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வேகிற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு பாஸ்தாக்கு தேவையான அந்த ரிப்பன் டைப்பில் இருக்கிறத எடுத்துருக்கேன். ஸோ இதையும் நம்ம வேக வச்சிடலாம். 2 வேக வைக்கிற கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு கேப்சிகம், பெல் பெப்பர் இதெல்லாம் வந்துட்டு நறுக்கி வைக்க போகிறோம். ஸோ என்னோடய ஃபேமிலி நிறையா இருக்கிறதுனால 5 பேர் இருக்கிறதால ஃபுல்லாக போட்டுக்கிறோம். பசங்க ஆக்சுவலி பாஸ்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா இது எப்படின்னா வேக வைக்கிறதுக்கு தண்ணி, சால்ட்டு, ஆயில் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வேணால் 2 ஸ்பூன் மாதிரி ஆயில் போட்டால் போதும். ஆயில் போட்டு அப்படியே விடக்கூடாது, மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று அந்த ஆயில் ஒட்டிட்டு கரெக்டாக இருக்கும். சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணுறீங்கம்மா. நான் கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கத்தி. அப்படி வைலண்ட்டாக வேணும் பார்த்துக்கோ. யூடியூப்ல அதெல்லாம் காட்டக்கூடாது. யூடியூப்பில் காட்டக்கூடாது. கட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுவோம். ஓகே, இப்போ இது 2 வேகிற கேப்பில் நம்ம மற்றது என்னென்ன பொருள் வேணுன்றதை ரெடி பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போ என்ன தேவையான பொருள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பொருளாக போடுறேன். அப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பட்டை தான் யூஸ் பண்ணுறோம். டிலிஷியஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டர். அது ஆக்சுவலி நல்லா இருக்குது. அமுல் பட்டரை விட ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. அமுல் பட்டரில் கொஞ்சம் அந்த சால்ட்டி இருக்கும்ல, அது இல்லை. அதுதான் பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறேன். இதுலேயே சால்ட் இருக்குது, அந்தளவுக்கு சால்ட் இல்லை. ஓகே ஓகே கடாய் காஞ்சிச்சு. பட்டர் போடலாம். பட்டர் போட்டதுக்கப்புறம் ஏன்னா பாருங்க பெல் பெப்பர், கேப்சிகம்லாம் கட் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணும் போது இதில் பார்த்தீங்களா ஒரு பெல் பெப்பருக்குள்ளே ஒரு பெல் பெப்பர் தக்காளி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. பட் இந்த சீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அழுதுருப்பாக இருக்குது. அதனால கவுத்தி வச்சுட்டேன். இது வந்து கார்லிக், பூண்டு. பட்டர் போட்டுட்டு பூண்டு போடுறேன். லைட்டாக வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். பூண்டு வதங்கும் போது அந்த ஸ்மெல் வரும்போது வதங்கினதுக்கப்புறம் வதங்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். ஓகே
அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிம் அப்படிக்கு தான் பவுடர் போடணும். ஏன்னா இது கார்ன்ஃப்ளவர் போடும்போது உடனே தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ்க்கு வந்து மெயினே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான். பால் ஊற்றும் போது அந்த திக்காக ஒயிட் டேஸ்ட் கிடைக்குதுல்ல, அது இந்த தான் கிடைக்குது. ஸோ போட்டாச்சு. சிம்மில் வச்சுருக்கிறத நீங்கள் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆக விடக்கூடாது, இல்லைன்னா கலர் டக்குன்னு தீஞ்சு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1 லிட்டர் பால் போதும். நான் எக்ஸ்ட்ரா பால் எடுத்துருக்கேன், ஒரு 200 ml இருக்கும். அதில் இதுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேன் நான். அந்த க்ரீம் நல்லா திக்காக கிடைக்கும், அதுக்காக ஃபுல் க்ரீம் எடுத்துருக்கேன். தண்ணி எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்காக வேணும் அப்படின்னா நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா செஞ்சு ஆறுனதுக்கப்புறம் கட்டி ஆகிடும். அது கட்டி ஆகும்போது உங்களுக்கு திருப்பி அதை யூஸ் பண்ணி சூடு பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணிட்டீங்கன்னா சேம் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் அப்படியே சூடு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு அந்த பால் இல்லை, அது ஆல்மோஸ்ட் அந்த பால்கோவா இது பண்ணுறது பதத்துக்கு மாறிடும். நம்ம அந்த மாற்ற விடக்கூடாது. அப்போ வேணும் ஆறி போச்சு திருப்பி சூடு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது என்ன ஒரே ஒரு விஷயம், செஞ்ச உடனே சாப்பிட்றது பெட்டர். சுட 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 சாப்பிட்றது பெட்டர். அதே மாதிரி சிம்பிளாக போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அந்த மாவு கட்டி ஆகாது. இந்த இப்போ நம்ம பால் ஊற்றுனதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும், அப்படியே திரிக்கிரியாக ஆகிடும். நம்ம ஒரு கேசரிலாம் செய்யும் போது ஒரு மாதிரி கட்டி தட்டிடுவோம்ல, அந்த மாதிரி கட்டி தட்டிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட்டி தட்டாமல் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஈஸியாக இதில் பிளண்ட் ஆகிடும். வெறும் பால் மாதிரி இது பண்ணுங்க. வெறும் கார்லிக் மட்டும் தான் பாருங்கள், அந்த கட்டியே இல்லை பாருங்கள் பவுடர். ஸோ இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு இடையில நம்ம இன்னொரு காரியம் பண்ணுவோம். இது ஒரு சைடு ஆகட்டும். பட்டர் போட்டு இந்த பெல் பெப்பர்லாம் நம்ம லைட்டாக வதக்கிடலாம். ஸோ லைட்டாக வெந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தனித்தனியாக தான் வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போங்க, கரண்டி எடுத்துக்கிறேன். அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த பச்சை டேஸ்ட் வரும், அது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக ஹோட்டலெல்லாம் அந்த மாதிரி தான் போட்டுருவாங்க. பட் நான் கொஞ்சம் குக் பண்ணி போட்டுறேன். எனக்கு அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் குக்கானால் தான் பிடிக்கும். இடையில விட்டுக்கூடாது, கலந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அடியில் போய் தங்கிடும். அப்போ தங்கிச்சுன்னா திருப்பி பார்த்தீங்களா கொஞ்சம் தெரியுதா, அந்த மாதிரி ஆகிடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நெருப்புடா. ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு எங்களுக்கு. ஷெஃப் ஸ்டைலில் இங்கே ட்ரை பண்ணுறான். பட் மேலே இப்போ கொட்டிச்சுன்னா வெந்து போயிடும். கையெல்லாம் வச்சுருங்க மிஸ்டர் கர்கான்கான். ஓகே, இப்போ அது மூணு நம்ம சொன்ன மாதிரி பட்டரில் போட்டு வச்சாச்சு. இங்கே பாருங்க கிட்டாவில்
பால் வந்து அந்த பால் பதத்துலேருந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து உள்ளே போட போகிறோம். அம்மா அம்மா வந்துடா, ஒரு 5 மினிட்ஸா முடிய போகுது. தப்பான்னு போட்டு நல்லா சேர்த்துருவாங்க. ஸ்லோ மோஷனில் போட்டு போட்டாச்சு. நம்ம இதில் ஆல்ரெடி வந்துட்டு சால்ட் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால அதில் சால்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் சிக்கன். இதுவும் நம்ம சால்ட் போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். நான் வேக வச்சுருந்தேன்ல அந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதையும் போட்டுடலாம். அடுத்தது கார்ன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்தாலேயே, தேடி சாப்பிடுவேன். ஸோ இப்போ கார்ன் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் அதை வேக வச்சு வச்சுருந்தோம்ல பண்ணால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதில் கொஞ்சம் பட்டர் இருக்குது, அதோடய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். க்ரீன் கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர், ஸோ ரெட் கலர். முக்கியமான விஷயத்துக்கு வரலாச்சு. நம்ம இதில் வந்துட்டு சிக்கன் இல்லை, சம்டைம்ஸ் சிக்கன் பால் போடும்போது நமக்கு அந்த ஒரு கவுச்சு வாடை வருது அப்படி ஃபீல் ஆகும். மேக்ஸிமம் ஆகாது, சில நேரத்தில் பழைய சிக்கனாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தோணும். அது வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம பெப்பர், அந்த ஒரு காரத்துக்காகவும் பெப்பர். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம பால் இருக்குல்ல, பாலுக்காக. பால் நம்ம எதுவும் போடல, வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். இருங்க, நான் புதுசு வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சது. இதில் கடைசி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பாஸ்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா போட்டுக்கலாம். அது வந்துட்டு முக்கியம் கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம். நான் சீஸ் போடுறேன், ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நான் சீஸ் போடுறேன். நான் இதில் சீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் திரிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குவாங்க. இப்படி எடுத்து நம்ம சாண்ட்விச் கடையிலலாம் போகும்போது அவள் இப்படி பண்ணி போடுறத பார்க்கும்போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போடுற கேப்பில் வந்துட்டு இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்கிட்ட வந்தோடனே கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சீஸ் மெல்ட் ஆகுது. சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா. மஸ்ட்னா போட்டுக்கலாம் சீஸு, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஃபினிஷ். டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்ட் பார்க்குறோம். அம்மா பாப்பா ப்ளீஸ் பாப்பா ஹலோ சொல்லுங்க. நீ ஹலோ சொல்லு. ஹலோ இன்னும் ப்ளீஸ் ஆகிட்டீங்க. ஓகே, டேஸ்ட் பார்க்கலாம். நானே சமைச்சு நானே டேஸ்ட் பார்க்குறேன். ஓகே, கார்ன் 2 பீஸ் கார்ன். இது கேக்கு தான், ஆஃப் பண்ணிட்டாலும் தெரியாது. ஓகே,
சூப்பராக இருக்கு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம், பசங்களுக்கும் கொடுக்குறோம். ஓகே, நான் இன்னும் சொல்லியிருந்த மாதிரி இன்னும் ஐஃபோனோட வீடியோ நான் இன்னும் போடல. அதுவும் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஏன்னா எனக்கு பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அதனால போட முடியல. இன்னொரு நாள் இன்னொரு ஃபுட் வந்து சமைக்கிறேன். ஓகே, பாய்.